வணக்கம். ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏப்ரல் 23 அப்படின்னு சட்டசபை தேர்தல் அறிவிச்சு தான் கூடு ரெடியாக வச்சுருந்துருப்பாங்க போல இருக்கு. சும்மா கன்னை ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரே ஷூட் அப்படிங்கிற மாதிரி திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி கட்ட தொகுதிகளை பிரித்துக்கிட்டு வேட்பாளர்களை அறிவித்து கொண்டு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவாக இன்னைக்கு சட்டசபை தேர்தலுடைய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு தமிழகத்தில். அதில் குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சி வரலன்னாங்க. ஏகப்பட்ட கட்சி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் முக்கியமான பல கட்சிகள் வரவே இல்லை. தேமுதிக, தவிக, இந்த மாதிரி 2-3 முக்கிய கட்சிகள் வரல. அதில் குறிப்பாக பாமக ராமதாஸ் வர முடியாத ஒரு சூழல். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தை இருப்பதை பிரித்து கொடுத்து அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி அவர்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன கட்சிகள் ஐஜேகே, ஏசிஎஸ், ஏசிஎஸ் போட்டியிடவில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். மற்றபடி அவருக்கு தொகுதி ஒதுக்கிடவில்லை. மற்றபடி புரட்சி பாரத ஜெகன்மூர்த்திக்கும் ஒதுக்கப்படவில்லை. இருந்தாலும் ஒரு சீட்டு கொடுத்ததாகவும் தகவல். இந்த மாதிரிலாம் கொடுத்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில் எதுவுமே இல்லை, நார்மலாக போயிட்டுருக்கு. மற்றபடி உள்ளார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சமயத்தில் நார்மல் பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிரித்து கொடுத்த கட்சி. மற்றபடி அது யார் யார் சம்மந்தப்பட்டது பிரிச்சுக்கிட்டாங்க. அமமுக, பாமக கொடுத்த வகையில் அவர்களுக்குள்ள சில குளறுபடிகள் அது வரத்தான் செய்ய எல்லா கட்சியிலையும். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டணியாக, ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியாக, யாருமே உடைக்க முடியாத, மற்றபடி இன்னும் யாரும் நுழைய முடியாத ஒரு கூட்டணியாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே உள்ளே நுழைந்து விட்டதோ அப்படின்னு திமுக கூட்டணியை பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. A to Z மிக முக்கியமான ஒரு கட்சி எல்லாமே இன்னைக்கு திமுக தான். குறிப்பாக தேமுதிக, அடுத்தது பார்க்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பாமகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் போர்டு போட்டாங்க. ஆமாம், திருமாவளவன் ஐயா சொல்லிட்டாங்க, அவங்க உள்ளே வந்தாங்கன்னா நாங்கள் வெளியே போயிடுவோம் அப்படின்ட்டாங்க. அதன் அடிப்படையில் அங்கே ஸ்டாப்பு. இன்றைக்கி ராமதாஸ் சசிகலாவோட கூட்டணிங்கிற கான்செப்ட். மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய அருள், ஜிகே, மணி எல்லாமே வேறு கட்சிகளுக்கு மாறக்கூடிய ஒரு சூழல். இந்த மாதிரி அது ஒரு கான்செப்ட். பாமக அன்புமணியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத எடுத்துக்கிட்டு ஒரு 18 இடத்த வாங்கிட்டு அப்படியே அவர் அதிமுக கூட்டணியோடு ரன் பண்ணக்கூடிய ஒரு சூழல். அதன் அடிப்படையில் பாமக மட்டும் திமுகவில் கூட்டணிக்குள் வர முடியாத ஒரு சூழல், வரவில்லை. ஆமாம், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மற்றபடி தேமுதிக, விசிக இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால், காங்கிரஸ் 28 சீட்டு, அடுத்ததாக அதிகப்படியான ஒரு சீட்டு விசிகாவுக்கு தான் போட்டு 8ன்னு சொல்லி போட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் அது ரூட் அப்படியே மாறிச்சு. என்னென்னு கேட்டால், தேமுதிகவுக்கு 10 சீட்டு ஆல்ரெடி ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாச்சு. ஆமாம், எல்கே சுதீஷ் தேமுதிக பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சி கூட்டணிக்குள்ளே வந்ததும் தெரியல, ராஜ்யசபா சீட்டு ஒதுக்குனதும் தெரியல, எல்கே சுதீஷ் எம்பி ஆனதும் தெரியல. ஒரு செகண்ட் டக்கு 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 டக்கு. அதான் திமுக. இதே மாதிரி தான் அங்கே எடப்பாடிட்ட 2021 அந்த ரேஞ்சுக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. எடப்பாடி துரோகம் செய்தார். ஆமாம், நான் அப்படி வார்த்தையை சொல்லவே எழுதி போட்டு கற்பூரம் இல்லாமல் சத்தியம் அடித்து க்ளோஸ் பண்ணிட்டார். அதனால் அதன் வெறுப்பின் வெளிப்பாடு. மற்றபடி தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்த உடனே அடுத்த நாளே இன்னைக்கு கூட்டணிக்கு வர்றாங்க. அடுத்த வாரம் வேட்புமனு தாக்கல் சல்சல்னு ஒரு 2-3 நாள்லேயே எல்கே சுதீஷ் எம்பியாக மாறிட்டார். ஆமாம், அதன் அடிப்படையில் பிரிக்கக்கூடிய சமயத்தில் விசிகா தான் 8 அப்படிங்கிற கான்செப்டில் இருந்தது. காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக டக்குன்னு பார்த்தா தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்துட்டாங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலாக கூட சொல்ல முடியும்.
அதே நேரத்தை அள்ளிக்கொண்டு செல்லு விட்டார் பிரேமலதா அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு முதல்ல அதிமுகவோடு 2021 இது டிடிவி மற்ற ஷோன்ஸ், அடுத்தது வந்து அதிமுக கூட்டணி இப்படியே போயிட்டு இருந்தாங்க. இந்த தேர்தல் 2026 திமுகவோட கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருந்தாங்க. அதாவது அந்த தேமுதிகவை பொறுத்தவரையும் திமுகவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, இன்னைக்கு திமுகவில் ஐக்கியமாகிவிட்ட ஒரு கட்சி. அதே நேரத்தில் தேமுதிகவை உள்ளே ஐக்கியமாக்க வேண்டும் அப்படிங்கிறது அரசியல். மதிமுக எப்படி உள்ளே கொண்டு வந்துட்டார் ஸ்டாலின், அதை போல தனக்கு எதிரியே இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதிமுக என்பது உள்ளே நுழையாது. மற்றபடி மற்ற கட்சிகளை பொறுத்தவரைக்கும் தனக்கு எதிரியாக இருக்கக்கூடாதுங்கிற கான்செப்ட். வேண்டுமென்று தேமுதிகவை அதிகப்படியான சீட்டு தருகிறோம் என்று சொல்லி ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து கரெக்டாக நச்சுன்னு வேலையை முடித்து அடுத்தது 10 சீட்டுக்கு மேலே தான் கேட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி நெருக்கடி, ஆமாம், ஏகப்பட்ட இது வந்தாச்சு. எஸ்டிபிஏ, மனிதநேய கட்சி, சின்ன சின்ன கட்சி, தமிழ் விடுதலை கட்சி, மற்ற முக்குளத்தோர் கருணாசு கட்சி, கொங்கு இளைஞர் பேரவை, ஏகப்பட்ட கட்சிகள். அதனால் வந்து ரொம்ப கூட்டணிக்குள்ள நெருக்கடி. அதனால் வந்து பார்த்து கேளுங்க அப்படிங்கிற வகையில் நாங்கள் 10ஐ குறைத்து தான் கேட்டோம் சொல்லிவிட்டு இன்றைக்கி தேமுதிக பிரேமலதா அம்மையார் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ விசிகாவை பொறுத்தவரைக்கும் 12 கேட்டாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்டாங்க. 8ஓடு முடித்து கொள்ளுங்கள். ஆமாம், என்ன டைட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இந்திய கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மற்ற அதுக்கு 5 சீட்டு. அவங்க எல்லாமே வந்து 6, 7ன்னு கேட்டாங்க. முந்தைய சீட்டில் விட கம்மியாக தான் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த தடவை விசிகாவுக்கு 2 அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கேட்ட சீட்டு குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது சொல்லிட்டார் பிரேமலதா அம்மையார். ஆமாம், ஒன்றும் கிடையாது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நாங்களும் குறைச்சி கேட்குறோம், எல்லாரும் குறைச்சிக்க, நாங்களும் குறைச்சி கேட்குறோம், குறைச்சி நான் ஒத்துக்குறோன்னு சொன்னார். அது அடிப்பில் 10 சீட்டு ப்ளஸ் ராஜ்யசபா சீட்டு. விசிகாவை பொறுத்த 8. இதையெல்லாம் ஒரு இன்னொரு விஷயம், மிக பிரம்மாண்டமான விஷயமாக நான் பார்க்கக்கூடிய சொல்லி மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் வந்து எனக்கு சீட்டே வேணாம் அப்படின்ட்டார். பெரிய ஒரு பெருந்தன்மையின் வெளிப்பாடு. மற்றபடி வந்து அவர் சொல்லிட்டார், இது தியாகம் அல்ல, இது என்னுடைய கடமை, சுயநலம் அல்ல, இது என்னுடைய பொறுமை, இந்த கூட்டணி வந்து கட்டாயமாக வந்து தான் ஆகணும். ஆமாம், அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த பாசிச கும்பலை, சனாதன போக்கு உள்ள கும்பலை ஒழித்தே ஆக வேண்டும். திமுகவை ஆட்சி கண்டு உட்கார வைத்தே ஆக, முக்குக்கு மூல நாங்கள் பிரச்சாரம் பண்ண சொல்லி போட்டு முக ஸ்டாலினோட கையை பிடித்து கொண்டு மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி கொடுப்பதை போன்று ஆமாம் கமல்ஹாசன் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காரு. இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இதில் ஒரு அரசியல் இருக்குது. சொல்லிட்டார், உதயசீரன் 2 சீட்டு கொடுக்குறோம், கேட்ட சீட்டு அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் 2 சீட்டு கொடுக்கப்படுவதாக தகவல் வந்தாலுமே எத்தனை சீட்டுகள் முடிவு வரல. ஆனால் எத்தனை சீட்டு கொடுத்தாலும் சரி, உதயசூரியன் நீங்கள் போட்டியிடும் போட்டு சொல்லிட்டார், நிற்கணும்னு சொல்லிட்டாரு. அதன் அடிப்படையில் அதில் எங்களுக்கு நிற்பதற்கு விருப்பம் இல்லை. அதே நேரத்தில் டார்ச் லைட்டில் எங்கள் டார்ச் லைட் சின்னம்ங்கிறது ரொம்ப உணர்வு பூர்வமானது. மற்றபடி வந்து உறுப்பினர் மற்ற சோர்ஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசக்கூடிய வகையில் ஏற்புடையதாக இல்லை. உதயசீரின் சின்னம் அப்படிங்கிறப்ப நம்ம நிற்க வேணாம் அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்துருக்குறோம் அப்படின்னு போட்டு ஒரு பேட்டியை கொடுத்துட்டு இன்றைக்கி எங்களுக்கு சீட்டு வேணாம், அதை பற்றி கவலைப்பட வேணாம், இது வந்து எங்களுடைய ஒரு தாத்பரியமான உணர்வு பூர்வமான விஷயம், கட்டாயமாக திமுக வெற்றியடை செய்ய வேண்டும் அப்படி ரொம்ப வித்தியாசமான ஒரு நடவடிக்கை, வித்தியாசமான செயல்பாடை வந்து இன்றைக்கி கமல்ஹாசன் கொடுத்துருக்கார். அதுக்கு வந்து முக ஸ்டாலின் வந்து ரொம்ப பாராட்டிட்டார். அவரது முடிவு ஒன்றை நெகிழி வைத்தது. எப்படி நன்றி சொல்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. இது வரலாற்று சிறப்புமிக்க பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு போட்டு ரொம்ப மனம் நெகிழ்ந்து பாராட்டியிருக்கார். உண்மையிலே வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான விஷயம் வந்து இன்றைக்கி திமுக கூட்டணிகள் நடந்திருக்கு. என்றாலுமே கூட அடுத்தடுத்து சின்ன சின்ன கட்சிகள், இது கருணாஸ் கட்சி, மற்ற இவங்க அன்சாரி கட்சி, அப்புறம் எஸ்டிபி இதெல்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு சீட்டை கொடுத்து வேலையை முடிச்சிடலாம் சொல்லி முடிச்ச ஒரு சமயத்தில் இன்றைக்கி வந்து மிக அசைக்க முடியாத ஒரு கூட்டணியாக, இன்னும் ஏகப்பட்ட கட்சிகள் இருந்தாலுமே உள்ளே நுழையக்கூடிய இடமின்மையான ஒரு கூட்டணியாக இன்றைக்கி திமுக கூட்டணி இருக்குது. எல்லார் வகையிலையும் பார்க்கக்கூடிய சமயத்து எல்லாமே வெற்றி கூட்டணியாக அப்படிங்கிற சமயத்தை திமுக கூட்டணி மட்டும்தான் தெரியுது. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் அதில் பெரிய கட்சி பாஜக, அவ்வளோதான், மற்றபடி எந்த கட்சியும் கிடையாது. அன்புமணி
பாமக பொறுத்து இரண்டாக பிளந்து ஒரு பிரிவில் அவர் ஒட்டி இருக்கிறார். அதை வந்து மிக பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. மாம்பழ சின்னத்துக்கு பிரச்சனை வந்தாச்சு. அப்போ அதன் அடிப்படையில் வந்து வெற்றி கூட்டணி, ஆமாம், அதே நேரத்தில் மிக வேகமாக செயல்பட்டு தன்னுடைய கட்சிகள் பிரிந்து விடாமல் இருப்பதற்காக விட்டு கொடுத்து இணைந்த ஒரு கூட்டணி. இந்த வகையில் வந்து பிசிகேவையும் தேமுதிகவையும் மற்றபடி மக்கள் நீதி மையத்தையும் 3 கட்சியும் நான் பாராட்டு. மற்ற கட்சிலாம் அப்படி கிடையாது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வேறு கட்சிக்கு போகலாம், தாவேக்காக போகலாம், இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. மாணிக் தாக்கூர் சம்மந்தப்பட்டவர், அது மிகப்பெரிய பிரளயமாக வெடிச்சுது. அப்புறம் அவங்க எக்ஸ்ட்ரா தான் சீட் 28க்கு போன இதுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா சீட்டு வாங்கினாங்க. இருந்தால் அவங்க வகையில் ஒரு வித்தியாசத்தை சொல்லவும் முடியாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக, மக்கள் நீதி மையம் 3மே வந்து வித்தியாசமான ஒரு விஷயத்தை வந்து திமுக கூட்டம் ஏற்படுத்தி விட்டு அதன் அடிப்படையில் கட்டாயமாக வெற்றி கூட்டணியாக அமையும் என்பது அவர்களுடைய விருப்பமாக இருந்தால் மக்கள் கையில் இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஆமாம், ஊர்ந்து கவனிக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும், ஆமாம், உடையாத கூட்டணி மட்டுமல்ல, ஆமாம், யாராலும் உடைக்க முடியாத கூட்டணியாக இருந்தாலுமே கூட இன்று வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் உண்மையிலே வந்து மிக உயர்ந்த, ஆமாம், ஓட்டு வித்தியாசத்தில் வெல்லக்கூடிய ஒரு கூட்டணியாகத்தான் இருக்க முடியும் என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.